இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஓய்வு நாள் சட்டங்களை நாம் எப்படி கடைபிடிக்கின்றோம்? சட்டங்களை விட மனிதநேயமே உயர்ந்தது என்பதை இயேசு சுட்டி காட்டுகின்றார். அதற்கு பழைய ஏற்பாட்டையும் யூதர்கள் பெரிதும் மதித்த தாவீது அரசரையும் மேற்கோள் காட்டுகிறார். மக்கள் நலனுக்காக சட்டங்கள் இயற்றப்படுகின்றன. சட்டம் அதன் நோக்கத்தை நிறைவேற்றவில்லை என்றால் சட்டம் திருத்தப்பட வேண்டும் அல்லது கைவிடப்பட வேண்டும். ஓய்வு நாள் அர்த்தங்களை உணர்த்த வார்த்தை அழைக்கிறது. வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, யூத மரபுப்படி ஓய்வு நாள் என்பது நோன்பை கடைபிடிக்கும் நாள் அல்ல. வருடத்துக்கு ஒரு முறை வரும் பாவ பரிகார நாளில் கடைபிடிக்கப்பட வேண்டிய நோன்பு. ஒருவேளை ஓய்வு நாளில் அமைந்தால் மட்டும் அன்று நோன்பை கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும். மற்ற குறிக்கப்பட்ட நோன்பு நாட்கள் ஓய்வு நாளில் அமைந்தால் நோன்பு அடுத்த நாளுக்கு தள்ளப்பட வேண்டும். ஓய்வு நாளில் உணவின்றிருப்பது தவிர்க்கப்பட வேண்டியது என்று யூத மரபு கூறுகிறது. இஸ்ரேல் மக்களிடம் ஓய்வு நாளன்று மோசே மன்னாவை எடுத்து உண்ணச் செய்வது விடுதலை பயணம் 16:25 வாசிக்கிறோம். இதற்கு ஒரு சான்று இப்படி இருக்க, இயேசுவின் சீடர்கள் ஓய்வு நாளில் தங்கள் பசியை ஆற்றிக்கொண்டது தவிர்க்கப்பட வேண்டியது அல்ல. இருப்பினும் பரிசேயர்கள் அவர்களை குற்றச்சாட்டியதால் இயேசு முழுமையான தகுந்த பதிலடியை தருகிறார். ஓய்வு நாளை குறித்த ஆழமான பார்வை பரிசேயர்களிடம் இருக்கவில்லை. ஓய்வு நாள் என்பது மிகவும் அற்புதமான நாள், சட்டங்களுக்கு உட்பட்ட நாள் என்பதை விட அந்த நாளுக்கென்று அற்புதமான மனநிலை இருந்ததை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே தான் அதை புரிந்து கொண்ட இயேசு இவ்வாறு கூறினார். ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டது. லூக்கா 6:5 தெளிவுரை சொல்லுகிறார். காரணம் என்னவெனில், ஓய்வு நாளில் மனநிலை இயேசுவின் மனநிலையோடு ஒன்றித்த மனநிலை, அன்றாடம் இயேசுவிடம் காணப்பட்ட மனநிலை தான். ஓய்வு நாளில் சிறப்பாக எதிர்பார்க்கப்பட்ட மனநிலை. ஓய்வு நாள் என்பது உலகம் சார்ந்த சிந்தனைகளை தவிர்த்து இறைவனை முழுமையாக நமக்குள் அனுமதிக்க வேண்டிய நாள். இயேசுவின் மனநிலை எப்போதும் வானக தந்தையின் விருப்பத்தை தன்னுள் அனுமதித்த மனநிலையாகவே இருந்தது. ஓய்வு நாளை ஒரு நாள் என்று பார்க்காமல் ஒரு மனநிலையாகவும் அனுபவமாகவே பார்க்க வேண்டும். அப்படிதான் சட்டங்களை நாம் நமது வாழ்க்கையிலே அனுமதிக்க வேண்டும். நாள் என்ற காலம் சார்ந்த வரையறையை கடந்தது. இந்த வரையறை, காலம் சார்ந்த வரையறை கடந்தது தான் ஓய்வு நாள். இந்த நேரம் துவங்கி இந்த நேரம் முடிகிறது ஒரு கால வரையறையே. ஒரு நாள் என்ற சிந்தனையோடு ஓய்வு நாளை பரிசேயர்கள் அணுகியதால் ஓய்வு நாளுக்குண்டான மனநிலை அவர்களிடம் இல்லாது போனது. யூதர்களுக்கு ஓய்வு நாள் போல கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஞாயிற்றுக்கிழமை கடன் நாளாக அமைகிறது. திரு அவையின் படிப்பினைப்படி இந்த நாள் கடன் திருநாள் என்று சொல்லப்பட்டாலும் ஓய்வு நாளுக்கான மனநிலையை நாளுக்கு பொருந்தும். இக்கால சூழலில் நாம் செய்ய வேண்டிய உலகம் சார்ந்த காரியங்களை முழுமையாக தவிர்க்க முடியாதெனினும் இயேசு எப்படி ஒவ்வொரு நாளையும் ஓய்வு நாளின் மனநிலையோடு அணுகினாரோ அதுபோல கிறிஸ்தவர்களாகிய நாமும் நமக்கு கொடுக்கப்பட்ட நாளை அதே மனநிலையோடு அணுக முயல வேண்டும் அன்பார்ந்தவர்கள். ஆகவே இந்த சட்டங்கள் ஒரு திட்டமாக வரையறுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதன் நன்மத்தனத்தை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். குருட்டுத்தனமான ஒரு புரிதலை கொண்டு இருக்கக்கூடாது. குருட்டு வழிகாட்டிகளே, நீங்கள் கொசுக்களை வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறீர்கள் என்று வார்த்தை சொல்லுவது போல நாம் எல்லாம் புரிதலோட கண்ணோட்டத்தில் பார்க்கிற பொழுது தெளிவான சிந்தனைகள் கிடைக்கிறது என்ற மேன்மை உணர்த்தப்படுகிறது. அறிந்து செயல்படுவோம். ஆசீர் நமக்கு. ஜெபிப்போமா. அன்பே இறைவா,
சட்டங்கள் அனைத்தும் எங்கள் வாழ்வின் மேன்மையை உயர்த்தத்தான் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த மேன்மையை தெளிவாக புரிந்து கொண்டு நல்ல தெளிவான சிந்தனைகளோடு ஒவ்வொன்றையும் பின்பற்ற, ஒவ்வொன்றை ஏற்றுக்கொள்ள, குடும்பத்தில் அனைத்தையும் நாங்கள் செயலாக்கப்படுத்த எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.